அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் நம்மிடையே இணைகிறார். சார் வணக்கம். தற்போது பட்ஜெட் தாக்கலாகி இருக்கு. இது ஒரு மோடி அரசால தாக்கல் பண்ணப்பட்ட இந்த பட்ஜெட்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தான் சிறப்பான திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த பட்ஜெட் பற்றின உங்களுடைய பார்வை என்ன சார்? ஒன்றும் பெருசா அந்த பட்ஜெட்ல இல்லைங்க. திருப்பி அப்கோர்ஸ் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கலன்னா கவர்மெண்ட் கவுந்துரும். அதனால அவங்கள குஷிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுக்கு நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு அவங்களுக்கும் முழுமையா சிறப்பு மாநில அந்தஸ்து ஆந்திரா கேட்டாங்க, அதை கொடுக்கல. ஆனா நிறைய காசு கொடுத்துருக்காங்க, பைனான்சியல் அலோகேஷன் நிறைய பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் பெருசா ஒரு எதிர்பார்ப்புங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பட்ஜெட்ல. அது வருந்தத்தக்கது. ரெண்டு விஷயம் வரவேற்கத்தக்கது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அது கொண்டு வந்திருக்காங்க. அது நிஜமாவே அது வரவேற்கத்தக்கது. இன்ஃபேக்ட் அது காங்கிரஸ் கட்சி மேனிஃபெஸ்டோல இருந்தது. அதே போன்று அந்த 300 இன்டர்ன்ஷிப் அப்ரெண்டிஸ்க்கு அவங்களையும் சேர்த்து வச்சு 5000 ரூபாய் மாதம் அந்த ட்ரைனிங்க்கு கொடுக்கறது. ஸோ ஸ்கில்லிங் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை தாண்டி பெரும் அளவுல ஒரு மக்கள் என்ன பிரச்சனைனா கன்சம்ஷன் கம்மியா இருக்கு. இப்போ மக்களுக்கு பணம் கையில இல்ல செலவழிக்கிறதுக்கு. அதை இம்ப்ரூவ் செய்யறதுக்கு எந்த திட்டமும் இதுல இல்லைங்கிறது தான் வருத்தம் அளிக்கிற விஷயம். டாக்ஸ் ரேட்ஸ்ல ஒன்றும் பெருசா மாற்றங்களே இல்லை. ஸோ இது இதனால் எக்கானமிக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுமன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.